கிருஷ்ண ஸ்தோத்திரம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் இந்த வாரம் வந்து ஈயம் அதை பற்றி பார்ப்போம். இசைக்கல் 27:12. இசைக்கல் 27:11. சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். இதில் வந்து ஈயத்தை பார்ப்போம். வெள்ளி பார்த்தாச்சு, வெண்கலம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஈயம் அப்புறம் 15:10. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். 31:22. என்ன 31:22. அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெரிக்க கடுவீர்கள். இசைக்கல் 27:12 சொல்றாங்க. என்ன சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் தர்ஷீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 10:4. யாவானின் குமாரர் எலிசா, தர்சீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். தர்ஷீஸ் வருதா? இந்த தர்ஷீஸ் வந்து இந்த தீவு பேர் தான் வந்து தர்ஷீஸ். அது வந்து ஆதியாகமம் 10:2. ஆதியாகமம் 10:2. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். அதில் வந்து யாப்பேத்தின் குமாரன் வந்து எத்தனை பேர் வசதி? கோமார், மாகோகு, மாதாய், யாவான், தூபால். யாவான் வருதா? யாப்பேத்தின் குமாரன் வந்து யாவான். 10:4 என்ன வசதிங்க? தர்ஷீஸ் வருதா? தர்ஷீஸ் வருது. அப்போ யாப்பேத்துங்கிறது யோவானோட 3 பசங்களை ஒருத்தன். இப்போ யாப்பேத்தோட பையன் தான் வந்து யாவானோட பையன் தான் வந்து தர்ஷீஸ். தர்ஷீஸுங்கிறது நம்ம எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோமா? 10:2. ஏசாயா 66:19. ஏசாயா 66:19. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் கடற்கரை துறைமுகம். எஸ்ஐகள் 27:12.
சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். தர்சீஸ் ஊரார் வந்து எங்கே யாரோட வியாபாரம் பண்ணாங்க? உன்னோடைய திரும்ப வாசிக்கா. சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். 27:12 தாக்கா. தீர்வு வரலாதா? தமஸ்கு வராதாக்கா. தர்சீஸில் தீர்வு வருதா? 27:12 வரல. 27:12 சாலவு கோயில் தொழிலாலும் தர்ஷீஸ் ஊராளோட யாரும் பாட்டினாலும். அதில் வந்து இப்போ என்ன பார்க்குறோம்? ஈயம் பார்க்குறோமா? அறிக்கையில் வாசியம் 27:12. யாவான் 12 வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். தர்ஷீஷின் ஊராட்டும் போது யாரை பார்த்தோம்னா யாப்பேத்தோட பிள்ளைங்க பையன் வந்து யாவானோட பையன் தான் தர்ஷீஷ். அவன் வந்து எங்கே வரான்னா இந்த 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 அதிகாரம் வந்து யாருக்கு விரோதம்? தீர்வுக்கு 27 தலைப்பு பாருங்க. தீர்வுக்காக ஒரு புலம்பல். அப்போ இங்கே தர்ஷீஸ் ஊரார். அப்போ தர்ஷீஸ் வந்து யாரோட பையன்? எங்கே வரேன்னா தீர்வுக்கு வரேன். ரைட்டா? தீர்வு வந்து ஒரு பெருமை நிறைந்த கப்பல் ஓரமுள்ள ஒரு நகரம். அதில் வந்து 27:8 வருஷங்க. சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தீர்வே சீதோன் அப்படிங்கும்போது அர்வாத் விட்டுரும். சீதோன் இந்த சீதோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வலிக்கிறவங்க கப்பலில் வந்து வேலை பார்க்குறாங்க. தண்டு வலிக்கிறாங்கன்னா படகு எல்லாம் வச்சுக்கலாம். பாய்மர கப்பல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இவங்களும் எங்கே வராங்கன்னா தீர்வுக்கு வராங்க. ரைட்டா? அது வியாபாரம் பண்ண வருவாங்க. அது 15-18 வருஷம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். அடுத்த வாசிக்கவா. கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை சீதோன் 27:8 வந்து சீதோன் வருதா? சரி, 27:8 வந்து சீதோன் வாசிக்கிறீங்களா? கப்பல் ஓட்டுறவங்களா இருக்காங்களா? ஆமாம் ஆமாம் 27:8 வந்து அதில் வந்து 10:18 சீதோன் வரான்னு ஒரு பையன் பேர் வந்து சீதோன் வரும். அதாவது எசேக்கியேல் 28 ஆதியாகமம் 10:18 10:18 வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். யாரோட பையனா? யாப்பேத்தோட பையன். அடுத்து சீதோங்கிற பேர் கொடுத்தா 10:18 60 செமாரியாவையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் தான் அவர். அதான்க்கா. வரேன். சினையார் தேசத்துள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்களில் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். இந்த சீதோன் யாரு? கானானுடைய பையன் வந்து சீதோன். தீர்வு விட்டு ஒரு சீதோன் வரும். அவங்க வேறு சொன்ன இந்த சீதோன்றது அது ஒரு தீர்வு. சீதோனா பக்கத்தில்
10:32 வாசி. தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சேத்தின் சந்ததியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சேத்தின் சந்ததி வந்து இந்த பக்கம் வந்து இருந்தாங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் கானானிய சந்ததியும் யாப்பேத்தின் சந்ததியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை விட்டு குடியேறியிருப்பாங்க. அவங்களுடைய எல்லை வந்து பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடலில் மேற்கு கடல் எல்லை. அதில் வந்து தீரு சீதம்லாம் இருக்கும். அப்போ யாவான் வந்து எங்கே இருக்காருன்னா தர்ஷீஷில் இருக்கேன். சீதோவில் வந்து யார் இருக்காங்கன்னா கானானுடைய சந்ததி அவங்க சீதோ. தீரு சீதோவில் கானானுடைய சந்ததி. இப்போ யாத்திரை 15:10 வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு ஆதியாகமம் 15. யாத்திராகமம் 15:18. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவைகளை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனாங்க. இது எங்கே எந்த சிச்சுவேஷனில் படிப்பாங்கன்னா செங்கடலை கடந்து படிக்கிறாங்க. ஈயம் போலன்னா ஈயம் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். அது தண்ணியில் வந்து மிதக்கா உடனே உள்ளே போயிடும். அப்போ அந்த எகிப்தில் குடியிருந்தவங்க யாருன்னா கானான் சந்ததி. அப்போது இந்த ஈயத்துக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த சீதோனியர், தீரு, கானானியர், யாவான், தர்ஷீஷ். யாவான் வந்து எங்கே குடியிருக்கிறேன்? தர்ஷீஷ். சீதோன் அப்படிங்கிறவன் வந்து கானானுடைய சந்ததி. அவன் யாவான் வந்து யாப்பேத்துடைய சந்ததி. தர்ஷீஸ்னு பேர் வச்சா தர்ஷீஸுங்க இதில் வந்து தர்ஷீஸ் எங்கே வரும்னா யோனா போகிறாங்கல்ல, அவர் சிரியா நாட்டுக்கு சொல்லி தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறி ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா தர்ஷீஸ் வந்து இப்போ இருக்கிற ஸ்பெயின். மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஸ்பெயின்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின் நாடு. சில என்ன சொல்கிறாங்க இங்கிலாந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க, பிரிட்டன். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா தர்ஷீஸில் என்ன கிடச்சிச்சுன்னா வெள்ளி, தங்கம், ஈயம். அப்போ உள்ள சர்வதேச நகரமாக இருந்துச்சு இது தர்ஷீஸ். அதே அந்த தர்ஷீஸ் இருந்துச்சு. அங்கே வந்து இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டன் சொல்லி சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து கார்ன்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பகுதியில் வந்து தங்க வெள்ளி சுரங்கம் இருக்குது. அதனால ஒருத்தர் சொல்லுவாங்க தர்ஷீஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஸ்பெயின் சொல்லுவாங்க. ரைட்டா? இறைமையா 10:9. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீஸிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டது. தகடாக்கப்பட்ட வெள்ளி வந்து தர்ஷீஸ். அதை நம்ம ஊசா வந்தது பொண்ணுக்கு பொங்கல் போகும். நிறைய பத்தவங்க வந்து தகடடிக்கப்பட்டவன் தகடாக்கப்பட்ட வெள்ளி வந்து இங்கே தர்ஷீஸில் கிடச்சிருக்கு. 1 ராஜாக்கள் 22:48. ஒன்று ராஜாக்கள் 22 தான்க்கா இருக்கு. 22:48. 2:48. 22. 1 ராஜாக்கள் 22:48. பொண்ணுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். பொண்ணை ஏற்றிட்டு போகிறது எங்கேயாவது தர்ஷீஸ் வந்து பயன்படுத்தும். ஏசாயா 2:16. தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். இது வந்து தர்ஷீஸின் கப்பல் வருதா? அடுத்து வந்து இப்போ தர்ஷீஸில் வந்து பொன், வெள்ளி, தங்கம், ஈயம் அது எல்லாமே வந்து கிடைக்கும். 1 ராஜா 10:22 வந்து ஈயம் வருதா? இதுலக்கா 10:22 வருஷங்கள் அந்த ஈயம் வருதா? ஆமாம்.
22 அப்போ தர்ஷீஸ் கப்பல். 1 ராஜாக்கள் 10:22 வருஷமும். 1 ராஜாக்கள் 10 இந்த வரேன். அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, இல்லைக்கா அதில் வரலக்கா. 1 ராஜாக்கள் 10:22. 1 ராஜா இருங்க. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்சீசின் கப்பல்களும் இருந்தது. தர்சீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவும் அதில் வந்து லிங்க் ஆகும். அரேபியா, இந்தியா, இந்த குரங்குன்னு சொல்கிறாங்க, மயில்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பிறந்திருக்குது. இந்த தீரு அப்படிங்கிறது லெபனான். தீரு வந்து லெபனான். தீரு லெபனான். சீதோன் வந்து கானானோட பையன், கானானியர். எகிப்தில் வந்து கானானியருங்க. இவங்க யாவான் வந்து சியாப்பத்தோட பையன், சந்ததி. ஏன்னா 31-22 வருஷம். அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டதுக்கே கடவுள். அக்கினியில் வந்து போட சொல்கிறாங்க. அடுத்து வந்து எரேமியா 6:29 வருஷம். எரேமியா 6:29 துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அக்கினியில் போட்டு எடுத்துக்கிறாங்க. என்ன 31-22 எரேமியா 6:29 சொல்கிறாங்க, இது வந்து நெருப்பினால் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களுடைய கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். இந்த நெருப்பினால் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த நெருப்பு வந்து அதை வந்து தாங்குமா, அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் திறமைசாலியா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ள கெப்பாசிட்டி, அதனுடைய இல்லை பொண்ணு ஆசாரித்தான் தெரியும் எந்த லெவலில் போனால் அது வந்து சாம்பலாகும். அது மாதிரி இப்போ வந்து ஈயம் வந்து இப்போ நம்ம ஈயத்தை வச்சு படிக்கும் எல்லாமே அந்த. அப்போ ஈயத்தை வச்சு படிக்கும்போது அந்த ஈயத்தை வந்து எதுக்காக சேர்ப்பாங்கன்னா, வெள்ளியில் இருக்கிற களிமண்ணுக்கு இருக்கிற ஈயத்தை சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும்போது இந்த ஈயம் வந்து அந்த லெவலுக்கு வந்து என்ன செய்யணும், களிம்பா மாறுதா ஈயமாக மாறுதா இல்லை வெள்ளியை தான் வெளியில் கொடுக்கணும். அது கொடுக்காம எரிஞ்சிருச்சுங்கன்னா அவன் வெள்ளியே எடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து ஈயம் வேணும். அப்போ இந்த ஆசாரிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈயம் வந்து என்ன ஆகுதுன்னா இதில் தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ வெள்ளியை புடம்புறதுக்கு களிமண் மாற்றுறதுக்கு ஈயத்தை பயன்படுத்துறாரு. தீயா கரைஞ்சி போயிருக்கு. சில நேரம் வெளியே சேர்ந்து கரைஞ்சி போயிருக்கும்.
அப்போது வெள்ளியில் வந்து களிமண் இருக்கிறதுக்கு ஈயத்தை சேர்க்குறாங்க. இப்போ வந்து ஈயத்தை வந்து அது பரிசுத்தப்பட்டன்னு சொன்னால் அக்கினிக்கு உட்படத்தக்கவராக எல்லாத்தையும் என்ன செய்ய அக்கினியில் போட்டுடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க, இதை போட்டுறாங்க, பொண்ணை போட்டுருவாங்க, வெள்ளியை போட்டுருவாங்க, வெண்கலத்தை போட்டுருவாங்க, இரும்பு அப்புறம். இப்போ ஈயம், இப்போ இந்த ஈயத்தை வந்து போட்டு எடுத்தால் அது களிமண் நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஈயமாக அவங்க எடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம். ஆனால் வந்து அந்த ஆசாரியோட ஈயத்தை எடுக்கும்போது அது போயிடும் அப்படிங்கும்போது அது அவருக்குரிய வேலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அக்கறைக்கு நிற்கத்தக்க இல்லைன்னு சொன்னால் இது நீ என்ன செய்யணும், பரிசுத்த ஜலத்தை ஒரு சுத்தமான ஒரு ஜலம் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இங்கே கவனிங்க, அந்த பரிசுத்த ஜலம்னா அதுக்கு பரிசுத்த ஸ்தலம்னா ஜலம், பரிசுத்த ஜலத்தினால கழுவணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இது இருக்கு இல்லையா, சாம்பலை வந்து ஒரு தண்ணியில் வந்து சுத்தமாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வேசித்தனம் பண்ணின ஸ்ரீ வந்து அதை குடிச்சா எடுப்பு கீழே சுடி போட்டுருவாங்களா, அதுக்கு பிறகு தான் பரிசுத்தமான ஜலம். அப்போ இவர் என்ன கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து அக்கினிக்குள்ளே போட்டுட்டு அது சாம்பலாக முன்னாடி எடுத்துட்டு இந்த பரிசுத்த தண்ணிக்குள்ளே ஜலத்துக்குள்ளே வந்து போட்டு எடுத்துட்டா அந்த ஈயம் வந்து பரிசுத்தமாக சொல்கிறாங்க. யாருக்கு கட்டளையிடுறாரு, ஆசாரிக்கு கட்டளை. அது வந்து என்னாகும் 31:22 வந்துடும். அதெல்லாம் போட்டோம் அடுக்கத்தக்க தண்ணீர் சுத்தப்படுத்த வேண்டும் இல்லையா, நெருப்பு தாங்கக்கூடியது நெருப்பு. திரும்ப வாசிங்க 31:22. அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டு எடுக்க கடவுள்கள். போட்டு எடுக்க வேண்டும். அப்போ அக்கினி போட்டு அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. வெள்ளி கல் மாதிரி இருக்கும்போது ஈயத்தை பயன்படுத்துகிறாங்க. மற்ற நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஈயத்தை வந்து அங்கே பயன்படுத்தணும், ஈயத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க பின்னாடி பார்ப்போம். அப்போ ஈயத்தை பயன்படுத்தும் போது ஈயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன சொன்னால் இந்த பரிசுத்த ஜலத்தில் வந்து என்ன செய்வாங்க, முக்கி எடுத்துருவாங்க. அக்கினியில் காமிச்சிட்டு அது உருகிறதுக்கு முன்னாடி எடுத்து அதை வந்து பரிசுத்த ஜலத்தில் முக்கியம் எடுத்துகிட்டு பரிசுத்தம் வந்துடுவாங்க. இது அவங்க இப்போ அதில் வந்து ஞானி, இப்போ நம்ம பெசலையல் ஹோலியா பழம் சொல்லி சொன்னோம்ல, அது மாதிரி இவங்க அதில் வந்து ஞானத்தை நிறைஞ்சு வளர்க்குறாங்க. இப்போ அந்த ஞானிகள் இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க, அவங்க எந்த கோத்திரங்களும் நீங்களாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து அன்னைக்குள்ள அந்த திறமை உள்ள கர்த்தர் கொடுத்த ஞானிகள் தான் இப்போ நிற்கிறது விக்கிரகங்களுக்கு பின்னாடி போயிட்டு திறமைசாலியாக இருக்காங்க. ரைட்டா? அடுத்து வந்து இந்த யாவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேக்கர். நம்ம கிரேக்க சாம்ராஜ்யம் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த யாவானுடைய யாப்பேத்தோட பையன். ஆமாம், யாப்பேத் சொல்லுது யாவான் தர்ஷிஸ் யாருக்கிட்ட கிரேக்கர்கள் வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆண்டாங்களா. சரியா? அவன் வந்து பண்டைய கால கிரேக்க மக்கள், வந்து கிரீஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. எமிரேத்தில் வந்து லோனியா அப்படின்னா அது கிரேக்கான்னு அர்த்தம். அவனுடைய சந்ததிக்கு பேர் வந்து லோனியா அப்படின்னா கிரேக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள். இந்த கிரேக்க இது எங்கே இருந்துச்சுன்னா மேற்கு கடலோட மேற்கில் வரும். இவங்க என்ன பண்ணாங்க, கிரேக்கில் வந்து கடல் சார்ந்த ஒரு வாணிகம் தான் வந்து. அடுத்து வந்து அடுத்தது யார் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து உருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளி கிடச்சிருச்சு அப்படின்னா ஏசாயா 6:29 பழைய வாசனம். ஏசாயா 6:29. ஏசாயா 6:29. சரி, எளிமையா துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. ஆமாம். இப்போ என்ன சொல்ல வரோம், துருத்திகள்லாம் தீர்க்கதரிசி.
அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ரைட்டா. அப்போ வந்து இந்த களிம்பு அப்படின்னா துன்மார்க்கத்தில் உள்ளவன். யார் துன்மார்க்கத்தில் உள்ள எங்கே பார்த்தோம்? யாவான் பார்த்தோம். அடுத்து தீர் சீதோன். தீர் வந்து இந்த லெபனான் தான் பார்த்தோம் இந்த பக்கம். அவனும் ஒன்றுமாக போயிருக்கேன். அப்புறம் எகிப்தில் இருக்கிறவன் ஈயம்பலம் உள்ளே போயிருக்கேன். அப்போ இன்னொருத்தர் பார்த்தோம் சீதோன்னு யார் கானானுடைய சந்ததி. அவர் தீர் சீதோன் எல்லாமே கானான் சந்ததி. தீர் வந்து லெபனான் சைடில் இருக்கும். சீதோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை வந்து கடற்கரை. இப்போ எல்லாருமே வந்து ஆண்டவரை எதிராக உள்ளவங்க, பாவத்தில் அதனால அவங்க வந்து ஈயன்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ்ரவேலரை ஈயன்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க திரும்ப வந்து அவங்க நம்பிக்கை உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? பொன்னை போல் புறப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா வந்து ஒரு குறிப்பிட்டது வர்றாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஈயத்தை வந்து வெள்ளியிலேருந்து களிம்பை எடுக்கிறதுக்கு ஈயத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஈயனால் என்னன்னா அது துன்மார்க்கமாக ஜீவிக்குது. அது நம்மளாக கூட இருக்கலாம், இஸ்ரவேலராக இருக்கலாம். அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்வை குறித்து, சீதோனை குறித்து, தர்ஷீஷை குறித்து, அந்த யாப்பல் சந்தனை குறித்து எல்லாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இறைவனை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் குறித்து தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பொண்ணாக இருக்கிறாங்களா, வெள்ளியாக இருக்கிறாங்களா, வெண்கலமாக இருக்கிறாங்களா, இரும்பாக இருக்கிறாங்களா, ஈயமாக இருக்கிறாங்களா? அப்போ ஈயமாக இருந்தாலும், அதாவது துன்மார்க்கத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஜலத்தான முக்கியம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து என்ன செஞ்சுறாங்க? பரிசுத்தமாயிடறாங்க. அக்கினிக்குள்ள போட வேண்டிய அவசியம். அப்போ அந்த லெவலுக்கு வந்து அவங்க இல்லைன்னாலும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஈயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த வெள்ளிக்கு வந்து என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. வெள்ளிக்கு பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியில் உள்ள களிம்பு வெள்ளிக்கிட்டு வெள்ளி கிடைக்கும். இல்லைன்னா களிம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈயம் தனியாக வந்து களிம்பு முடிச்சுதான். ஈயம் என்பது களிம்பு துன்மார்க்கத்தோட. இந்த வெள்ளி சில என்ன செய்யணும்னா எரிஞ்சுக்கும். ஈயத்தோட கலந்த வெள்ளி அந்த பக்குவமாக துருத்தினா தீர்க்கதரிசி அவன் சொல்கிற வரைக்கும் சொல்கிறேன். இப்போ மன கடினத்தினால என்ன செஞ்சுறாங்கன்னா துன்மார்க்காக சொன்னு சேர்ந்துருக்கு. அப்போ வந்து களிப்பாக மாறிடுறாங்க. எப்படின்னா துன்மார்க்கமாக மாறிடுறாங்க. அப்போது அந்த ஈயத்தின் தன்மை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா துன்மார்க்கம் நிறைஞ்ச ஒரு சுபாவம். யார்? யாப்பேத்தின் சந்ததி, கானானின் சந்ததி, அடுத்து சேம் சந்ததின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து தீரும் சீதம் தர்ஷீஷை பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய துன்மார்க்க திணிமத்தை என்ன செய்கிறாங்க? களிம்பாக போயிட்டாங்க. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க கேட்காதனால என்ன செய்கிறாங்கன்னா தீக்குள்ளே வந்து படும்போது என்ன செய்கிறாங்க? உள்ளே வந்து புடைப்படும்போது என்ன செய்கிறாங்க? களிம்பாக போயிடறாங்க. அது நேரத்தில் வெள்ளியே ஒன்றும் இல்லாமல். அப்போ வெள்ளி மீட்கப்பட்டவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். இப்போ நீ மீட்கப்பட்டவர்களும் நியாயத்திற்கு புரியுதா? வெள்ளி மீட் பண்ணால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வெள்ளி மீட் பண்ணாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அது நியாயத்திற்கு. அப்போ துன்மார்களோட சேர்ந்து என்ன ஆகுது பார்த்து இவங்களும் சேர்ந்து நரகாக்கினைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லுவாங்க. அடுத்தது இறைமையா 5:3 வருஷங்க. இறைமையா 5:3. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி களிம்பை நீக்கும் போது என்ன ஆகுது? ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. துன்மார்க்கமாக இருக்கணும். லாஸ்ட்டில் களிம்பாக போகிறாங்க. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த இடத்துல வந்து அக்கினி வந்து பொண்ணுக்கு போட்டிருந்தாலுமே எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து லிங்க் ஆகுது. பொண்ணு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மணவாட்டி சபைக்குள்ள சுத்தம் பொண்ணுனாலே மணவாட்டி சபைக்கு அவங்க வந்து பொண்ணில் போடும்போது என்ன செய்யுது? கரெக்டாக வந்து தூக்கி எடுத்துடுறாங்க விசுவாசத்தினால. வருஷம் வந்து பொண்ணாக இருக்கிறாங்க. யார்? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யோகு வச்சுக்கலாம். யோகு தான் என்ன சோதிக்கப்படுறாங்க.
அவனுக்காலே யாருக்கும் சோதனை இது வரைக்கும் வேறு யாருக்கும் வந்ததில்லை. பைபிளையும் சரி இப்போவும் சரி. அப்போ அவனுக்கு வந்து பொண்ணுனால வந்து சோதிக்கும். உடம்படி படிக்கிறான் பொண்ணை போல. உடம்படி போடும்போது அவனுக்கு விசுவாசம் இருக்குது, உறுதியாக நினைச்சிருக்கு. அப்போ தீக்கில் போட்டாலும் கருகாத அளவுக்கு உள்ள ஒரு பொண்ணை வந்து அதே சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த செம்பு சேர்ப்பாங்களா, செம்பு கலந்து தான் ஆமாம். அப்போ செம்பு கலக்காத பசும்பொன். அப்போ அந்த யோகு. அப்போ அசுத்தமாக இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் யோக முடியும். இப்போ வெள்ளி இரும்பு ஈயம் இருக்குது. வெள்ளி வந்து மீட்பில் கொண்டுட்டு வர்றாரு. வெள்ளி வந்து ஈயத்தோட வந்து எரிஞ்சு போகும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் நமக்கு வந்து மத்தேயில ஒன்று சொல்லுவார்ல, வெள்ளி மரம் வைக்கோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவார்ல, பொன் வெள்ளி மரம் வைக்கோல் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். சரி, அந்த பார்த்து சொல்கிறேன். ஏசாயா 66:19, 66:19 வருஷம். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களை தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில்வீரர் இருக்கிற வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். யாவான் வருதா? அதில் யாவான். எசேக்கியல் 32:26. எசேக்கியல் 32:26. அங்கே மேசேக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. எசேக்கியல் 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையாகிய அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து 39:1. இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோராகுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். இவங்க யார்? இப்போ கேராகுவா, அது மாகோகு, மேஷாக்கு தூபா படிச்சோமா? 10:2 வச்சுங்க. எசேக்கியல் 10:2. ஆதியாகமம் 10:2. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு. மாகோகு, மேசேக்கு, தூபால். இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? ரஷ்யாக்காரங்க. அதாவது இவனோட பிள்ளைங்க, யாப்பேத்தோட பிள்ளைங்க. இப்போ யாப்பேத்தோட பிள்ளைங்க அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் வந்து இப்போ துன்மார்க்க லிஸ்ட்டில் வந்து சேர்க்கப்படுறாங்க. தானே? ஏசாயா 66:19 துன்மார்க்கரோடு வந்து சேர்க்கப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 18:13. வெளிப்படுத்தல் 13:18. 18:13. லவங்கப்பட்டையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும்
அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புங்கள். அது யார் சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, பாபிலோன் வருதா? பாபிலோன் வருதா? முதல் வசனம் என்னக்கா? முதல் வசனம் வரை 11. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய், பாபிலோன் வருதான்னு பாருங்க. பாபிலோன் வரல, பாருங்க 2வது வருது. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. ஆமாம், இப்போ வந்து வர்த்தகம் பண்ணதுக்கு யாருக்கு எங்கே போகிறாங்கன்னா பாபிலோன் போகிறாங்க. அதில் வந்து வெளிப்படுத்தி 18 11 12 வருஷம் 18 12 வெளிப்படுத்தி 18 11 12. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் செல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும். ஆமாம், இவங்க எங்கே போய் வர்த்தகம் பண்ணுறாங்க? எல்லாரும் ஒருத்தர் பாபிலோனுக்கு போகிறான். பாபிலோன் இங்கே வரேன், தீர்வுக்கு வரேன், தர்ஷிஸுக்கு வரேன், சீதோனுக்கு வரேன், எல்லாமே துறைமுகப்பட்டவங்க தான். இவங்க எல்லாமே துன்மார்க்கமாக இருக்கிற யாருடைய சந்ததினா கானானுடைய சந்ததி, யாப்பேத்துடைய சந்ததி, சேமுடைய சந்ததி இருக்காங்க. ஏன்னா இஸ்ரவேல் வந்து முரட்டாட்டம் பண்ணி வாசம் இல்லையா? நேர்மையாவில் வாசமா? ஆமாம். மற்ற 21 12 13 வாசம். தானக்கா? 21 12 13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. காசுக்காரன்னா இந்த வியாபாரி. அப்போ இஸ்ரவேலர் அது இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க யார்? எருசலேம் தேவாலயத்தில் இருந்தவங்க வந்து இஸ்ரவேலர் தானே. அப்போ உள்ள அந்த ஏசாயா 56:7 வருஷம். ஏசாயா 56. துன்மார்க்கர் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். 7:11. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகை ஆயிற்றே. வந்து ஜெப வீட்டில் வந்து காசுக்காரும் போது அந்த பொன் வெள்ளி வர்த்தகங்களை அந்த இணைப்பில் உள்ளவங்க இப்போ சதிசெயர் பரிசெயர் அப்படின்னு சதிசெயர்னா அந்த ஏசாவுடைய ஏதமுடைய சந்ததியாக அவங்க தான் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. பரிசெயர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்போஸ்தலருடைய சத்தியத்தினுடைய வந்து கடந்து வருவாங்க. அது என்னன்னு தெரியாமல் கடந்து வருவாங்க. அந்த அபிஷேக கூட்டம் வந்து கர்த்தர் வந்து அப்படி கொண்டுகிட்டே வருவாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேலில் யாருக்கா இதே மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ யார் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆனால் யாப்பேத்து சேம் காம் யாப்பேத்து 3 பேருமே இருக்கிறாங்க. யாப்பேத்தில் வந்து எங்கே இருக்காங்கன்னா தர்ஷிஸில் இருக்கான். தீர்வில் இருக்கிறது லெபனான் தான் கோத்திரம். அவன் இஸ்ரவேல். அடுத்த பார்த்தோமே சீதோன் வந்து கானானில் இருக்கான். கானானில் அப்போ அவன் வந்து துன்மார்க்கம் பண்ணுறான். இஸ்ரவேல் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இயேசு கிறிஸ்துவின் காலத்துலேயுமே இஸ்ரவேல் வந்து இருக்காங்க.
அப்போ இவங்க எல்லாமே சொன்னால் அந்த வெள்ளியில் உள்ள களிமண் நீக்கிறதுக்கு ஈயத்தை வந்து செய்கிறாங்க, எரிஞ்சு போகிறதுக்கு சமானமாக இருக்காங்க. அவங்களே பரிசுத்தப்படுத்த என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பரிசுத்த ஜலத்தில் என்ன செய்யும் அவங்க வந்து போட்டு அப்படிங்கும்போது அதுக்கு என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும், கடந்து வரணும். எங்கே வரணும்னா ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வரணும். இப்போ தானே பரிசுத்த ஜலத்துலேருந்து போட முடியும். அப்போ இங்கே ஆண்டவருக்கு அந்த கண்களுக்கு போய் ஆக்கிரம் எப்படி வர முடியும்? துன்மார்க்க லிஸ்ட்டில் போயிடுறாங்களா? அப்போ துன்மார்க்க லிஸ்ட்டில் போகிறவங்க யார் யார்? இங்கே புரியுதா? லூக்கா 4:2-4 லூக்கா 4:2-4. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் லூக்கா 4:2-4. 2:4. அப்பொழுது யோசிப்பும் நான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு லூக்கா 2:4 சொன்னீங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்னு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யம் பெருமை தீர் இருக்காங்க. தீர் எதுனால போனீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யம், கடல் கரையோரம் இருக்கிற துறைமுக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேசித்தனம் ஐஸ்வர்யத்தில் வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த பாம்பங்கள் வந்து ரசித்து துன்மார்க்கத்துக்குள்ளே போயிடும். இப்போ கல்லப்புறம் அப்பங்களாகனா அப்போ பசி உண்டாயிருச்சு, அதனால கல்லப்புறம் அப்பங்களாகும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கேட்டோம். கல்லுங்கிற யார்? வியாபாரி என்ன செய்யணும்? கலப்படம். அவனுக்கு ஆசை என்ன பண்ணினா நிறையா எடுத்து செஞ்சிருந்தான். சாப்பாட்டு விவசாயத்துக்கு வேணும்லாம் பண்ணுறாங்கல்ல, விவசாயத்தை கெடுக்கிறாங்களா, இந்த காரியங்களை வந்து வணிக வியாபாரி வந்து கிருமிகளாக பண்ணாங்க. அது அவங்களுக்கு பிசாசின் கிரி. இப்படிப்பட்ட கிரியை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஈயமாக செய்கிறாரு. அந்த அழிந்த ஈயத்தில் போட்டாலும் அதை செஞ்சது தீர்ப்பு வச்சு எரிஞ்சு போகுது. அடுத்த கடலில் வந்து எகிப்து பார்வோலாம் யார்? கானான் சந்ததி, துன்மார்க்கன். கானான் சந்ததியோட துன்மார்க்கன். அவன் என்ன செய்ய அழிஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்து சகரியா 5:7 வருஷங்க. சகரியா 5:7. இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தான். யாரை பார்த்தா? இஸ்ரவேலர்களையும் பார்த்தோம். எல்லாரும் யார் வந்து ஆண்டவருடைய கருத்துக்குள்ள வரீங்களா? ஆண்டவருக்கு எது அவங்க துன்மார்க்கத்தில் பிரியமாக இருக்குங்களா? அவங்கெல்லாம் வந்து திரும்ப வாசிங்களே 5:7. இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். இப்போ மிக 6:11 வாசிங்க. கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? வியாபாரி வந்துட்டான்.
5-7 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு படிக்கற்கள் வந்து சார். அடுத்து வந்து 5-8 வருஷம் சகரியா பக்கா. சகரியா 5-8. அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலே போட்டார். இந்த ஈயமூடி ஈயக்கட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துன்மார்க்கத்தில் பார்த்தோம்ல, ஐஸ்வர்யம், அடுத்து வந்து துன்மார்க்கத்தில் வந்து அழிஞ்சு போகிறது, துன்மார்க்கத்துக்கு மொத்தமானது. இதை வந்து எங்கே வந்துன்னா ஒரு மரக்காலில் வந்து வச்சுருக்காரு, அடக்கி வச்சுருக்காரு. அதில் யார் இருக்கா? ஒரு ஸ்திரீ இருக்கா. கேட்டா ஏங்கிறது மூடியை தூக்கி கொண்டு வைக்க போகிறார். எங்கே கொண்டு போகிறாரு? காசுங்க திரும்பமா அந்த 8, 9, 11 வரைக்கும். இல்லை, அப்பொழுது அவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்கால 5-8-11 வருஷம். சரி. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் சட்டைகளுக்கு ஒத்த சட்டைகள் இருந்தது. 5-8-11. சகரியா 8. சகரியா 5-8-11. அதாங்க படிச்சுட்டு இருக்கேன். சகரியா 8. அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலே போட்டார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது. அவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினேயார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். பெரிய மூடியை பார்த்தா கட்டி பார்த்தா அந்த மரக்காலில் உள்ள நிறைய வேறு தலைப்பு போகும். அதை அப்புறம் பார்ப்போம் டைம் இல்லை. இப்போ அந்த சினையாருங்கிறது பாபிலோன் தேசம். எங்கே கொண்டு போகிறாங்க? சினையார்ல பாபிலோன் தேசம். சினையார் ஆரியா 10 அதையும் 10 தானக்கா. சினையார் தேசத்துள்ள பாபேல். இது கரெக்டாக வந்து எங்கே இருக்குன்னா இந்த பாபிலோன் அப்படிங்கிறது வந்து இந்த சினையார் தேசம். பாபேல் அப்படிங்கிறது வந்து ஈராக் இருக்கு இல்லையா, ஈராக், அதான் வந்து பாபிலோன். அதில் வந்து பாக்தாத் இருக்கா, பாக்தாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபில் இது கட்டினாங்கல்ல, பாபில் போகும். பாபிலோன்றது ஈராக், அந்த சினேயாருங்கிறது பாபில். சினையார் தேசத்துல பாபில். பாபில் தான் வந்து பாக்தாத். இது வந்து நேபுகாத்நேச்சர் சேர்க்கும்போது புகழ்பெற்ற நகரம் பாபில்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஈராக்கு பக்கத்தில் வந்து இந்த பாக்தாத் இருக்கு இல்லையா, அதை வந்து அல்கில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த துன்மார்க்கமும் அதாவது இங்கே கொண்டு போய் அங்கே வந்து ஸ்டாக் வைக்கல அவர். என்ன நடக்குதுன்னா, பாபிலோன் துன்மார்க்கமாக இருக்குது. வெளிப்படுத்த என்ன படித்தோம், பாபிலோனில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே துன்மார்க்கம் வணிக தொடர்பு அந்த துன்மார்க்க லிங்க் ஆகிறாங்க. இப்போ எப்படி அந்திகிறிஸ்து அந்திகிறிஸ்து படிக்கிறாங்க, அந்த மாதிரி எங்கே வந்து துன்மார்க்கமோ அந்த துன்மார்க்கத்தோட என்ன செஞ்சுறாங்க, லிங்க் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் ஆகிடும். இந்த ஸ்திரீ அப்படிங்கிறது யாருன்னு பார்க்குறோமா, வெளிப்படுத்தல் 17:1.
7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டிருந்தார்களே. இந்த மகாவேசி அப்படிங்கிறது பாபிலோன். பாபிலோன் பார்த்தீங்கன்னா ஈராக் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து அங்கே வந்து என்ன ஒரு அமைப்பு உண்டாகும்னா, அந்த கிறிஸ்துவினுடைய மதம். இந்த சாத்தான் கோயில் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? எல்லா இடமே இருக்கு அப்படிங்கிறாங்க. சாத்தான் சர்ச்சு வந்து எல்லா இடமே இருக்காங்க. ஆனால் சாத்தான் சர்ச்சு அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படுத்தும் போது நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். இந்த மிருகம், கள்ளத்தீர்வு தரிசி, இந்தி கிறிஸ்து, இது 3க்கு வருவாங்க. அப்போ அவர் அப்படி வரும்போது இந்த மகாவேசி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட இது பண்ணுறாங்கன்னா பாபிலோன். அந்த எருசலேம் வந்து மகா பரிசுத்த நகரம் சொல்லி சொன்னாரு. பாபிலோன் வந்து வேசினார். அப்போ அந்த கிறிஸ்தவன் வந்து ஆளுகை செய்வான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து உருவாக ஒரு உலக அமைப்பு, வேர்ல்ட் லெவலில் வந்து ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது. அது இங்கே வந்து ஒரிஜினலாகவே பாபிலோனா அப்படின்னு கிடையாது. வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கேன். அது எந்த இடத்துல உருவாகுதுன்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. இங்கே தான் உருவாவாங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ பாபிலோன்னு துன்மார்க்க நகர். அவன் ஒரு கட்டத்தில் வந்து எருசலேமே பாபிலோன்னு சொல்லி உருவப்படுத்துவான். ரோமரில் உருவப்படுத்துவான். அப்போ துன்மார்க்கம் நிறைஞ்ச ஒரு நகரம் பாபிலோன். இப்போ ஐயா வந்து இதில் போய் முடியுது, வெளிப்படுத்தல நியாயத்திற்கு போய் முடிக்கிறார். வந்து கிரேக்கர் அப்படிங்கிறது ஒரு யோவேல் 3:6. யோவேல் 3:6. ராமன் தான் கிரேக்கர். யோவேல் 3:6. யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்திலே விட்டு போட்டீர்கள். நியாயத்திற்கு 2:14-9. என்ன சொல்லிட்டா? 2:16-16. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நடும் என்றார். 2:16-9. ஆசா எதுனால சொல்றாரு? அவங்க கூட ஒன்று சேர்ந்து கூட்டாளியாக யாரோட கூட்டாளியாக இருக்காங்க? ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டின ராமவின் கற்களை மரங்களையும் மறுத்தார். கப்பல் சேர்ந்து போறாங்க இல்லைக்கா. யூதாவின் ராஜா வந்து ஆசா கிட்ட வந்து தேவனை சார்ந்துக்கலாம், சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டபடி யூதா ராஜாவே ஆசா, யூதா ராஜா சீரியா ராஜாவோட சேர்ந்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு துன்மார்க்கம். நல்லவங்க பேசுகிறேன், துன்மார்க்கம் பேசுகிறேன். அடுத்து நெகேமியா 9:11. டக்கு டக்கு வாசிக்கணும். இப்போ தடவிட்டே வேண்டாம். நெகேமியா 9:16.
எங்கள் பிதாக்களாகி அவர்களோ 11. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். இது வந்து அந்த அவங்களுக்கு ஒரு நியாயம். அடுத்தது வந்து எப்படி இருப்பாங்க? ஏசாயா 9:13. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். எரேமியா 7:29. இந்த பக்கத்தில் இருக்கு, பார்த்துருக்கீங்க. எரேமியா 7:29 ஞாயிற்று தனியாக. எரேமியா 7:21. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர்தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை சத்தியம் இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடினால். 3:8 எசேக்கியேல் 3:8-9. எசேக்கியேல் 3:8-9. இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். இன்னும் 9 படிக்க சொன்னீங்கக்கா. சகரியா சகரியா 7:2 கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவுன்றது. விண்ணப்பம் பண்ணுவோம். பண்ணவும் நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று. சகரியா 7:2. யோபு 41:12. அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல். துன்மார்க்கத்துக்கு வந்து இந்த லிவியாதான் ஒப்பும் பண்ணியிருப்பாங்க. லிவியாதான் இருக்கா, அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. லிவியாதான் எழுப்பப்படுவோம். அது வந்து லிவியாதான். துன்மார்க்கு வந்து லிவியாதான் போனவங்க. 39:20. 39:20. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசியின் செருக்கு வந்து துன்மார்க்கம். எரேமியா 8:16. எரேமியா 8:16. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்சரிதல் கேட்கப்படுகிறது. நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது.
ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போனது. அப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதை தீக்குள்ள போடும்போது ஏசாய் 32:6. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறார். துன்மார்க்கன் வந்து ஒரு மூடன். நியாயாதிபதி 20:32. நியாயாதிபதி 20:32. முன்போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொன்னார்கள். பென்யமீன் வேசித்தனத்தை நிமித்தம் வந்து பென்யமீன் வந்து தனியாக இருப்பாங்க. நியாயமனத்தை தன் போக்கில் போவானுங்க. துன்மார்க்கத்தில் அந்த எல்லைக்குள்ளே போயிடுவாங்க அந்த நியாயமனத்தில். யோசுவா 8:16. அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷர் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்து விட்டு இஸ்ரவேலரை துரத்து கொண்டு போனார்கள். ஆயின் மனுஷர் பட்டணத்தை ஜெயிச்சிருவாங்க. அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீ கொளுத்தினார்கள். அந்த துன்மார்க்க நடைமுறை என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் இருக்கும்போது நம்ம சோதம் குமாரம் பட்டணம் அடையாளம் துன்மார்க்கம் வரும்போது. அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க துன்மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 58:5. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு உரியனை போல் இருக்கிறார்கள். சங்கீதமாக்கா 22:15. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். மரணத்தூளிலே போடுகிறீர். சங்கீதக்காரன் வந்து படிக்கிறான் இடத்துல. துன்மார்க்கனை எங்கே போடுவாங்க? நீதிமான வந்து மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கினால தேவி பயப்படணும். அந்த இடத்துல அந்த விதமான கருத்துக்கள் வந்து ஆய்வுக்கிற ரீதியாக. ஒன்று வந்து மரணத்தினுடைய மரணமான ஒரு இதில் பாதையில் நடத்தி எங்கே கொண்டு சேர்ப்பாங்கன்னா விசுவாசிகளை பரலோகமணி சேர்ப்பாரு. துன்மார்க்கனை மரணத்தில், ஆமாம், 2ஆம் மரணத்தில் கொண்டு சேர்த்துருவார். கரெக்டா? 17 வெளிப்படுத்தி 17:1 வருஷம் 17 வந்து 15 வருஷம் 15 16 வருஷம். 17 15 16 வருஷம். பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்போ இந்த இப்போ ஸ்திரீயை பார்த்தேன், துன்மார்க்கரை பார்த்தேன், ஈயத்தை பார்த்தேன், துன்மார்க்க தியானத்தீர்ப்பை பார்த்தோம். கடைசியில் அந்த ஸ்திரீ என்ன, அந்த ஸ்திரீ வந்து ஒரு மரக்காலை கொண்டு போய் பாபிலோனில் வைக்கிறாரு. அப்போ பாபிலோனிலே செட் ஆகுது கிடையாது. எங்கெங்கே வந்து துன்மார்க்காருக்கு அந்த துன்மார்க்க வந்து அழிக்கிறது ஏன்னா இருக்கிறாரு. பாபிலோனே என்ன செய்வார், ஒரு அழிக்கிறதுக்கு பாபிலோனே வந்து எருசலேமே பாபிலோன்னு சொல்லி சொல்லுவார். ரைட்டா? சொல்கிறேன். அப்போ இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற ஸ்திரீ யாரா? ராஜ்யம், ஜாதி, ஜனம், பாஷைக்காரன். ரைட்டா? அடுத்து வந்து 4 வருஷத்துக்கு 17:4. அந்த ஸ்திரீ
இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அடுத்தது வந்து 18 வருஷம் அதுலேயுமா நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்ய பாரம் பண்ணுகிற மகா நகரமாமே யாம் என்றான். மகாநகரம் வந்து 18 வருஷம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இந்த நகரம் வந்து எது நம்ம வந்து என்ன சொன்னால் ஈராக்கு, நம்ம பழைய பாட்டின்படி வந்து ஈராக் வந்து பாபிலோன் இப்போ அது சொல்லுவோம். ஈராக்கில் இப்போ எந்த ஒரு பிரபலமாக ஆகலை, ஒரு பேசப்படாத ஒரு நகரமாக இருக்குது, ரைட்டா? ஆனால் இங்கே என்ன சொல்ல பழையபடி வந்து வெளிப்படத்தில் வந்து பாபிலோன் வந்து ஒரு புத்தியிருப்படும். பாபிலோன் புத்தியிருப்பா இல்லை உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு நகரம் வந்து இந்த கிறிஸ்து ஆளுகை செய்யறதுக்கு அங்கே வந்து இப்போ இப்படி திருவாரூர் வந்து கலைஞர் ஸ்பெஷலாக இருக்கும்போது அதை வந்து ஸ்பெஷலாக பார்க்குறாங்க இல்லையா? இப்போ மோடி வந்து எதில் ஜெயிச்சார், குஜராத்தில் ஜெயிச்சார், அப்போ குஜராத்தில் ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. அப்படி அப்போது அந்த கிறிஸ்து ஆளுகை செய்யும்போது அவன் இருக்கிற நகரமாக இருக்கணும், பட்டணமாக இருக்கணும், இல்லாட்டி நாடாக இருக்கணும். அதை ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யணும், பிரபலமாக்குவேன். பிரபலமாக்கும்போது இங்கே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் என்ன எப்படி இருக்குது, அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, பேய்களுடைய குடியிருப்பு, அசுத்தமும் அருவமான சகலமான பறவைகளுடைய கூடுமாயிட்டு. ஆமாம், எல்லா துன்மார்க்கமும் அங்கே போய் கொண்டு சேர்றேன். அப்படியே லிங்க் பரவும் ஜாதிகள், ரைட்டா? 3 வருஷம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினார். 12 வருஷம், 12 சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொல்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். இப்போ இதில் வாசிச்சிருக்கா அப்போ எங்கேயும் பாவங்கள் இருக்குது, எங்கேயும் துன்மார்க்கம் இருக்குது, எல்லாமே லிங்க் ஆகும். அடுத்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரும்போது மொத்தமாக ஒரு இடத்துல வந்து அந்தி கிறிஸ்டினாவி வந்து எழுதணும். அது அந்தி கிறிஸ்டினாவியா, தீர்க்கதரிசினாவியா, இன்னொரு பேர் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி மிருகம் இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்த வரும்போது நல்லா கிளியராக பார்க்கும். அப்போ அங்கே எழும்பும்போது அந்த பட்டணம் என்ன செய்ய பிரபலமாகும். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது எங்கே என்னது பாவத்தினுடைய காரியம் மொத்தமாக இருக்கிற ஒரு ஏறான்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் எதுக்கா அதுலேயே 18 இல்லையா? அவளுடைய பாவம் வானப்பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். 16 ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருக்கிற மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். 18 படிச்சாச்சு. சரி.
அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். அப்போ என்ன பண்ணாரு, ஈய மூடி வச்சு மூடி இந்த ஸ்ரீ மரக்காலை கொண்டு வந்து பாபிலோனை செட் பண்ணி அழிக்கிறார். அதை அந்த நியாயத்திற்கும் கொண்டு வந்து லாஸ்ட் எண்டு வந்து என்ன ஆகுதுன்னா மொத்தமாக அடிச்சிட்டாங்க. இன்னும் நிறையா இருக்குது. இப்போதைக்கு அந்த ஈய வந்து எப்படி லிங்க் ஆகி துன்மார்க்கத்தோட லிங்க் ஆகி அந்த எந்த சந்திலிருந்து லிங்க் ஆச்சு, அடுத்து என்ன அழிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து